இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு, நாங்க என்ன கேப்போம்னு உனக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொல்ல போறேன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏய், எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தலைகளா கட்டி தொங்க விட்டு அடிச்சன் வையன், உன் மொத்த ரத்தமும் கண்ணு வழியா வெளியே வந்துரும். என் உடம்புல இருந்து என்ன வேணாலும் வரட்டும், ஆனா வர்மாவை பத்தி ஒரு வார்த்தை வராது. சார், இவனெல்லாம் உட்கார வச்சு கேள்வி கேட்க கூடாது. இந்நேரம் 2 புல்லட் உடம்புல இறக்கியிருந்தா பதில் தானா வரும். சிவா, என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் அண்டர் கிரவுண்ட் போலீஸ்னா எங்க வர்மா அண்டர் கிரவுண்ட் டான். டானுக்கெல்லாம் டான். இந்த பாருங்க, நீங்க என்ன கொன்னாலும் சரி, ஆனா அவரை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். மிஸ்டர் ப்ரூஸ்லி, சொல்லுவீங்க, கண்டிப்பா சொல்லுவீங்க. உனக்கு இந்த ட்ரூத் சீரம் இன்ஜெக்ஷனை பத்தி தெரியுமா? அதை போட்டா எல்லா உண்மையையும் நீயே சொல்லுவ. எடி, டீம் கிட்ட பேசி அந்த இன்ஜெக்ஷனை வர வைங்க. ஓகே சார். அது வரைக்கும் ப்ரூஸ்லி சார் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கட்டும். இவர் அடிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். இவர் சாப்பிட்றதுக்கு என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க. ஆனா குடிக்க தண்ணி மட்டும் ஒரு நாளைக்கு 1 டம்ளர் மட்டும்தான் கொடுக்கணும். சார், 1 டம்ளர் எப்படி சார் பத்தோம்? சார், 1 டம்ளர் தண்ணி எப்படி சார் பத்தோம்? உனக்கெல்லாம் அது போதும். சார் சார் சார், ரெடி, வாங்க போலாம். சார் சார் சார், ஏய், உனக்கு டன் வையன். இவனை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. வரட்டடா யாசாமி. சார் சார். ஐயோ, அப்பவே போன் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைக்கு நிறைய சீரு சடங்கெல்லாம் பண்ணணும், சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க. நானும் கிளம்பிட்டோன்னு சொன்னேன் செல்லம்மா. இப்ப இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இந்த அயல எங்கதான் போய் தொலைஞ்சிருப்பான்? ஐயோ, போன் வருதே. ஜமுனா, முதல்ல போன் அட்டெண்ட் பண்ணு, அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்ன அட்டெண்ட் பண்ணு. ஹலோ, எங்க இருக்கீங்க? வந்துகிட்டே இருக்கோம். வந்துகிட்டே இருக்கோம்னா புரியலையே. இல்ல, மண்டபத்துக்கு வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்ல வந்தேன். சரி, இப்ப கரெக்டா எந்த இடத்துல வந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அது வந்து எதுக்காக இப்படி போய் சொல்றீங்க? நீங்க இன்னும் வீட்ல இருந்தே கிளம்பலன்னு நல்லாவே தெரியுது. இல்ல மேடம், அது வந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நிறைய சடங்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னு தானே சொன்னேன். இன்னும் சொல்ல போனா மண்டபம் எங்களை விட உங்களுக்கு தான் பக்கம். உங்களுக்கு சிரமமா இருக்க கூடாதுன்னு தான் இந்த மண்டபத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா இன்னும் நீங்க வராம இருந்தா என்னங்க அர்த்தம்? தப்புதாங்க, நாங்க கிளம்பிட்டோம், ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க வயசுல பெரியவங்க, சின்ன பசங்க மாதிரி காரணம் எல்லாம் சொல்லாதீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது உங்க ஞாபகத்துல இருக்கட்டும். இது நம்ம கபிலனோட கல்யாணம். இது நல்லபடியா நடந்து முடியட்டும், அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். என்ன இந்திரா பேசுற? இப்படி கல்யாணம் முடியட்டும்னு நாம அசால்ட்டா இருக்கறனாலதான் அவங்க நம்மள ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்காங்க. அவங்க ஒண்ணு நம்ம கபிலனுக்கு வாழ்க்கை கொடுக்கல, நாம தான் அந்த குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கோம். அதுக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்க வேண்டாம்? நீ சொல்றதெல்லாம் சரிதான் செல்வநாயகி. எனக்கே இந்த விஷயத்துல அந்த அயலி மேல வருத்தமா தான் இருக்கு. இந்திரா சொல்ற மாதிரி
இதை நம்ம பிரச்சனை ஆக்கணும்னா தேவையில்லாம கல்யாணத்துல தான் பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வந்தா வந்துட்டு போட்டோம். பிச்சைக்காரன் தட்டுல கிரீடம் விழுந்த கதையா திடீர்னு இப்படி ஒரு சம்பந்தம் கிடைச்சதும் அவங்க புத்திய காட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல. அவங்களுக்கு நாம யாரு நம்ம குடும்பம் யாருன்னு காட்டணும். அப்பதான் நம்ம கிட்ட சம்மந்தியா நடந்துப்பாங்க. சரிங்க சித்தி, அவங்க வரட்டும், அப்புறம் பேசிக்கலாமே. பேசிக்கலாம் இல்ல இந்திரா, பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். நீங்க 2 பேரும் இதை சும்மா விட்டாலும் நான் இதை விட மாட்டேன். விடு இந்திரா, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா, நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா, சித்தி கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீங்க கபிலனை போய் பாருங்க. ஆ இன்னும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வேற வரல. நீங்க கொஞ்சம் அவன் கூட இருங்களேன். சரிம்மா. சித்தப்பா ஒரு நிமிஷம். என்னம்மா? நான் கபிலன் விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது அவன் கஷ்டப்படணுங்கிறதுக்காக இல்ல, லைஃப்ல எந்த கஷ்டத்தையும் அவன் அனுபவிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான். சரி இந்திரா, கபிலனுக்கு நீ அக்கா இல்ல, அம்மா. அது எனக்கும் தெரியும், கபிலனுக்கும் புரியும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எடுடா எடுடா, ப்ரூஸ்லி ராஸ்கல் போன் எடுடா. போன் எடுக்க மாட்டேறா. போன் எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வீட்டுல தான் இருக்கானா இல்ல கிளம்பி போயிட்டானா என்னன்னே தெரியலையே. செக்யூரிட்டி செக்யூரிட்டி. ஹலோ, நான் கபிலன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, என் ரூம்ல ஒரு ரெட் கலர் ஷூ இருக்கும். சரிங்க சார். அது இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்றீங்களா? சரிங்க சார், சாவி என்கிட்ட தான் இருக்கு. நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கால் பண்றேன் சார். கொஞ்சம் சீக்கிரம். சரிங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். உங்க வீடு பூரா தேடி பார்த்துல சார், சிவப்பு கலர் ஷூ இல்ல சார். சார் வேற எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்க்கவா? இல்ல இல்ல இல்ல, வேணாம் 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 வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிங்க சார், சரிங்க சார், வச்சிடறேன் சார். ஷூ அங்க இல்லைன்னா ப்ரூஸ்லி அப்ப வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அப்ப ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? என்னவா இருக்கும்?